வீக்கெண்ட் வேறு கோயம்புத்தூர் வந்தப்புறம் வீட்டை விட்டு வெளியவே போகலங்க. அதனால் வண்டி எடுத்துகிட்டு சும்மா ஒரு ரைடு போயிட்டு நமக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிட்டு வரலான்னு கிளம்பிட்டேங்க. வண்டி எடுக்கிறப்ப குறுக்க இந்த கௌஷிக் வந்தாங்கிற மாதிரி நம்ம டாகி பை வந்தாருங்க. சரி, அவருக்கும் ஒரு வரிக்கையை போட்டு சந்தோஷமாக இருறான்ட்டு கிளம்பிட்டேன். நல்ல வேலைங்க, சூரியன் இன்னைக்கு கருணை காட்டிட்டார். போகிறப்ப மைல்டான கிளைமேட்டு தான், ஜாலியாக இருந்துச்சு. வண்டியில் சும்மாவோ ஒரு சுற்ற முடியும், பெட்ரோலும் போடணும்ல. அதையும் போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக சாய்பாபா காலனிக்கு வண்டியை விட்டேங்க. இதை பாருங்களேன், ஸ்ட்ரீட் அரேபியா போகணுன்னு எனக்கு ஆசை தான். ஆனால் வீட்டில் இன்றைக்கி சனிக்கிழமை ஒன்லி வெஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, வேறு எதுவும் தான் கேட்குறதில்ல, இதையாச்சும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச்சுக்கு ஒரு மரியாதையை கொடுத்துட்டு நம்ம வந்த இடம்தான் சப்வே. உள்ளே போனால் நம்ம அண்ணன் இருந்தார். அவர்கிட்டையும் வெஜ்ஜுன்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுங்க, அவர் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நான் பன்னீர் சாலட் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவர் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணும்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரியே கட் பண்ணி கொடுத்தாருங்க. லாஸ்ட்டாக பன்னீர் ஆட் பண்ணார். கூடவே கார்ன் அண்ட் பீஸும் ஆட் பண்ணிக்கோங்க ப்ரோன்னு சொன்னேன், அதையும் நமக்காக ஆட் பண்ணி கொடுத்தாரு. எடுத்துகிட்டு போய் ஜம்முன்னு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சுங்க. ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்றதுனால ரொம்ப யம்மியாக ஃபீல் ஆச்சு. ஐ எம் ஹாப்பி. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பக்கத்தில் தான் போகிறோம். பக்கமோ தூரமோ ஹெல்மெட் போட்டுக்கோங்க, அதான் சேஃப்டி. கட் பண்ணால் ஆனந்தாஸ் வந்துட்டோங்க. இங்கே அவங்களோட ஸ்வீட்ஸ் அண்ட் காரம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. போகிறப்பயே நல்ல கூட்டமாக இருந்துச்சுங்க. நம்ம வாங்க வந்தது கை முறுக்கு, தேன்குழல் முறுக்கு, பிஸ்தா ரோல் எல்லாம் தான். ஆர்டர்லாம் பண்ணிவிட்டு அடடே ஒரு ஐட்டத்தை மறந்துட்டேனே அப்படின்னு யோசிக்கும் போது தான், எப்போவுமே இங்கே வந்தால் நான் கேரட் அல்வா வாங்குவேங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டேங்க. அடுத்து மேண்டேட்ரி சாய்பாபா காலனி போனாலே நான் இவர் கடைக்கு கண்டிப்பாக போங்க ஜிகிர்தண்டா குடிக்கிறதுக்கு. போனதும் அண்ணனுக்கு ஒரே குஷி, ரொம்ப நாள் கழித்து பார்க்குறனால. அப்புறம் நல்லா பேசிட்டு அண்ணன் ஜிகிர்தண்டா போட்டு கொடுத்தாரு. அண்ணன் கடையில் தான் நமக்கு ஜிகிர்தண்டா ஆல் டைம் ஃபேவரெட்டு. ஜாலியாக கொஞ்ச நேரம் பேசிகிட்டே ஜிகிர்தண்டா குடித்தேன். அண்ணனும் செமையாக பேசுவார், ஃபுல் ஃபன்னு தான். என்னடா கட் பண்ணால் அன்னபூர்ணாவில் நிற்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு முந்திரி பக்கோடானா இங்கே ரொம்ப பிடிக்கும். அதனால் அதையும் ஒரு பார்சல் போட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. போகிற வழியில் அப்படியே கருகுமுன்னு இருந்துச்சுங்க. கடைசியில் பார்த்தா மழை வரவே ஆரம்பிச்சிருச்சு. நனைஞ்சிட்டே அப்படியே வீட்டுக்கு போயாச்சு. இன்றைக்கிட்டே நான் ரொம்ப ஹாப்பிங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சிங்கிளாக வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃபுங்க. பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.